ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கந்த சஷ்டி ஸ்பெஷல் கந்தரப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் அளவு உளுந்து இது கூட ஆட் பண்ணிட்டேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் இது கூட எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துட்டேன். 1/2 ஸ்பூன் கூட வெந்தயம் எடுத்துக்கலாம். அதிகமாக போனால் கசப்பாக இருக்கும். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. ஒரு 2 டைம்ஸ் ஆவது கழுவிடுங்க. அப்போ தான் சீக்கிரமாகவே அரிசி ஊறும். நான் ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் அந்த கடலைப்பருப்பை நீங்கள் விரலால் நச்சு விட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ 1/2 மூடி அளவு ஜாரில் தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு 3 ஏலக்காய் சேர்த்துட்டேன். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சாச்சு. இது கூட நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரிசி எடுத்த அதே கிளாஸில் வெல்லம் 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த வெல்லம் போதுமான அளவாக இருக்கும். இதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மாவு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் டெக்ஸ்சர். இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு வரும். இப்போ இதை 2 சைடுமா பெரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் மாவு ஊற்றும்போது சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அப்போ தான் கருகாமல் இருக்கும். இல்லைன்னா வெளியில் வெந்திருக்கும், உள்ளே அப்படியே மாவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா கந்தரப்பம் ரெடி. இது ரொம்ப பாரம்பரியமான ஒரு பிரசாதம்னே நம்ம சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்லா வந்துருந்துச்சு கந்தரப்பம். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம பிக்கும் போதே வெளியில் லேயரும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மெத்தடெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.